யுஜிசியுடைய புதிய வரைவு நெறிமுறைகளை விவாதிக்கிறதுக்காக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் கர்நாடகாவில் கூடினாங்க. தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலின் போய் அதுல கலந்துகிட்டாரு. கர்நாடகா துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உள்ளிட்ட நிறைய பேர் அதுல கலந்துகிட்டாங்க. குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த கோவி செலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புதிய நடைமுறையை நிச்சயம் மத்திய அரசாங்கம் கைவிடணும். ஏன் கைவிடணும் அப்படின்னா, அவங்களுடைய அந்த நெறிமுறைகள்ங்கிறது அவங்களுடைய ஆதிக்கம்ங்கிறது எல்லாம் மீறி போகுது. மாநில அந்த சுயாட்சிங்கிறதே பறிக்கிற மாதிரி இருக்கு, அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னன்னா, கல்வி ஊழியர்களுடைய அந்த குறைந்தபட்ச கல்வி அறிவே சில விஷயங்களுக்கு போதும்லாம் சொல்றாங்க. அது கல்வித்தரத்தையே பாதிக்கும், இதை கைவிடணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்துல சில தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. ஓகே, ஆளுநர் ஆனா அதை வரவேற்றிருந்தார், இங்கே உள்ள ஆளுநர். ஏன்னா அவரோட அதிகாரத்துலதான் துணைவேந்தர்கள் யாருங்கிறத நியமிக்கணும்னு தான் அந்த வரைவிலே மாத்திருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு எதிராக தொடர்ச்சியா திமுக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டெல்லியிலே போய் நாங்க குரல் கொடுக்குறோம்னா அங்க ஒரு போராட்டத்தை மாணவர் அணி சார்பில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. திமுக மாணவர் அணி சார்பாக. ஆமா, திமுக மாணவர் அணி சார்பில். இப்போ அந்த போராட்டத்துக்கு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்திருந்தாரு. அதே மாதிரி சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்திருந்தாரு. இவங்க எல்லாமும் பேசினாங்க. ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு, மொழி கலாச்சாரம் இது எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, ஒரே மொழி இதெல்லாம் தான் இருக்கணுங்கிறதான் ஆர்எஸ்எஸோட கொள்கை. ஆனா எப்பவுமே இந்த சித்தாந்தத்தை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த போராட்டம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கானது மட்டும் இல்லை, இந்திய மாணவர்களுக்கானது. அதனால சமாஜ்வாடி துணை நிற்கும்னு அகிலேஷ் யாதவ் பேசியிருந்தாரு. வைகோ அந்த வரைவெல்லாம் கிழிச்சு எறிஞ்சிருங்க அப்படின்லாம் ஆவேசமா பேசியிருந்தாரு. ஸோ அந்த போராட்டத்தை திமுக நடத்தி முடிச்சிருக்காங்க. இனிமே இந்தியா முழுக்க திமுகவோட குரல் ஒலிக்கும் அப்படின்னு முதலமைச்சர் இங்க இருந்து பதிவெல்லாம் போட்டிருக்காரு. நிலையிலிருந்து பதிவெல்லாம் போட்டிருக்காரு. அதுக்கு அடுத்து வருவோம்.